போலீஸ், எஸ்ஐ, ஃபாரஸ்ட், ஆர்ஆர்பி போட்டித் தேர்வர்களுக்கான மிகச்சிறந்த பயிற்சி மையம் வெற்றித்தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ப்ராசஸில் ட்ரெஸ்ட் பண்ணி அதை நீங்கள் நான் ஃபஸ்ட்டாக நல்லா படிக்கிறானா மார்க் கிளியர் ஆக மாட்டேங்குதுன்னா எங்கேயோ மிஸ்டேக் இருக்குது. உங்களோட தப்பு நீங்கள் உணராமல் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா அதுவும் பெரிய மிஸ்டேக் தானே. அவங்க இதுதான் அந்த பேட்டர்ன். அவங்க எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். இப்போது கரெக்டாக புக் பேக்கில் இருந்தால் உங்களுக்கு கொஸ்டின் 70 கொஸ்டினே வரும்னு சொன்னால் 140 கொஸ்டினே புக் பேக்கில் இருந்தால் வரும்னு சொன்னால் எல்லாருமே 140 எடுத்துருவாங்களே ஈஸியாக. ஸோ அப்போ எப்படி அந்த தகுதி வாய்ந்த 100 பேர் 200 பேர் எப்படி சூஸ் பண்ண முடியும்? ஸோ ஒரு டெஸ்ட் வச்சு ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அடாப்ட் ஆகிடுங்கன்னு தான் சொல்கிறேன். உங்களுக்கு அவ்வளோ பேஷன் இருக்குது, யூனிஃபார்ம் சர்வீஸ் மேலே யூனிஃபார்ம் போட்டே ஆகணும் அப்படிங்கிற அவ்வளோ பேஷன் இருக்குது. நீங்கள் கஷ்டம்னு சொல்கிற பேப்பரில் யாரோ ஒருத்தவங்க டாப்பர் எடுக்கிறாங்க தானே. ஸோ அப்போது நம்ம மேலே மிஸ்டேக் இருக்குது. நம்ம குறையில் உணராத வரைக்கும் நம்ம அடுத்தவங்களை குறை சொல்லிட்டு தான் இருப்போம். கண்டிப்பாக இதை நான் அப்படி ஃபேஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். டிஎன்பிசி எக்ஸாம் வைக்க மாட்டேங்கிறாங்க, டிஎன்யூஎஸ்ஆர்பி கரெக்டாக எக்ஸாம் நடத்த மாட்டேங்கிறாங்க, கொஷின் இப்படியா புக்கு சிலபஸ் கொடுத்துட்டியா, சிலபஸ்லேருந்து கேட்கல. இது எதுவுமே நம்மகிட்ட என்ன மிஸ்டேக், நம்ம ஏன் படிக்காமல் விட்டோம்? நம்மளோட ஃபுல் டைமே படிக்கிறது மட்டும் தானே, நம்ம ஏன் படிக்கலன்னு சொல்லி நானே இந்த கொஷின் பண்ணிப்பேன். கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிறப்போ நான் வேறு படிப்பேன். அந்த கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிறப்போ வேறு எதுக்குமே போக மாட்டேன். இதுதான் அந்த நான் பயன்படுத்தின அந்த எதுக்கு இப்படி அச்சீவ் பண்ண முடியுது, எப்படி கிளியர் பண்ண முடியுதுன்னா, எனக்கு இப்போ ஒரு 40 நிமிஷம் படிக்கிறேன்னா ஒரு 20 நிமிஷம் எனக்கு நல்லா கான்சன்ட்ரேட். எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த சப்ஜெக்ட்னா வேறு சப்ஜெக்ட் தான் படிப்பேன் நான். எனக்கு அப்படி இன்ட்ரெஸ்ட் வரும். ஆனால் அந்த டைமில் வேறு எதுவுமே பார்க்க மாட்டேன். ஏன்னா அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரலை. இது நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாம் கிளியர் ஆகிடும். இந்த எல்லா ப்ராசஸும் ஃபாலோ பண்ணி அப்போது படிக்க எனக்கு அது ஈஸியாக மெமரி ஆகிடும். கான்செப்ட் என்னென்னா நம்ம அதை மெமரி பண்ண போகிறோம், அது என்னென்ன வழியில் மெமரி பண்ண போகிறோங்கிறது தான். ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டான மெத்தட். நீங்கள் 5 புக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறது, சோரில் எழுதி ஒட்டிக்கிறது, ரெக்கார்டிங்ஸ் கேட்குறது அதிகமாக. போலீஸ், எஸ்ஐ, ஃபாரஸ்ட், ஆர்ஆர்பி போட்டித் தேர்வர்களுக்கான மிகச்சிறந்த பயிற்சி மையம் வெற்றித்தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய பேர் எஸ் விக்னேஸ்வரன். எஸ்ஐ எக்ஸாமில் வந்து ஸ்டேட் டாப்பர். நான் படிக்கிறதுல இன்னும் நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தட் மட்டும் யூஸ் பண்ணுவேன். இப்போ ஒரு சோஷியல் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன்னா படிச்சுட்டு இருக்கும்போதே என் டேபிள் இருக்கும். டேபிளில் ஒரு 4-5 புக்கு ஓப்பன் பண்ணி வச்சுருவேன். அது என்ன ரீசன்னா, இப்போது சோஷியல் சயின்ஸ் படிச்சுட்டே இருக்கேன்னா என்னோடய ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அதில் இருக்காது. இப்போது ஒரு 20 மினிட்ஸ் ஒரு 30 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவேன். எனக்கு அந்த டைமில் அந்த புக்கை கீழே வச்சுட்டு இப்போ இன்னும் பக்கத்தில் பார்க்கும்போது இந்த இடத்த சயின்ஸ் இருக்கும். ஸோ சயின்ஸ் இருக்க பாக்ஸ் கொஸ்டின் உடனே படிச்சுட்டு இருப்பேன். அப்படி இல்லை என்னடா ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஜிகே புக் வச்சுருப்பேன், அதனால ஜிகே புக்கை படிப்பேன். இது எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு 15 மினிட்ஸ் அந்த ஒரே டைம் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியாது. ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷத்துக்கு மேலே அதுக்கப்புறம் உங்களுக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு பக்கத்தில் ஒரு பக்கத்தில் ஒரு ஜிகேவோ இருந்துச்சுன்னா டக்குன்னு அதை கொஞ்சம் மெமரி பண்ணலாம். இதை நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஒரு விஷயத்தை திருப்பி கண்ணால் பார்க்குறதுனாலே மெமரி ஆகும். அதுவே நம்புவேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சயின்ஸ்லாம் தொடவே முடியாது. லிட்டராக சொன்னால் நமக்கு சயின்ஸ் படிக்கிற ஆர்வமே வராது நம்மக்கிட்ட. அதை எப்படியே நெக்லெக்ட் பண்ணிடுவோம், அதை எப்படியாவது அவாய்ட் பண்ணிடலான்னு தோணும். ஆனால் எஸ்ஏ எக்ஸாம் படிக்கிறேன், நீங்கள் சயின்ஸ் அவாய்டே பண்ண முடியாது. சயின்ஸ் தான் இது ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுமே. ஸோ அதில் ஹார்மோன் கொஷின் அதெல்லாம் சொல்லலாம். அதில் இந்த கொஷின்லாம் கன்ஃபார்ம் வரும். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இப்போ எடுத்தாலும் தெரியும். ஹார்மோன்ஸ் லெசன்லேருந்து கன்ஃபார்ம் கொஷின் வரும். கன்ஃபார்ம் அதுலேருந்து வரேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த லெசனே நான் ஒரு 50 டைம் படிச்சிடுவேன். ஹார்மோன் லெசனே அதில் படிக்க எனக்கு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக படித்ததை நானே ரெக்கார்ட் பண்ணி அந்த ரெக்கார்ட் பண்ணதை திருப்பி கேட்டுப்பேன். ஏன்னா எனக்கு எனர்ஜி சேவ் ஆகிடும், எனக்கு டைமும் சேவ் ஆகிடும் டக்குன்னு. இது ஒரு மெத்தட். அப்படியே எனக்கு இன்னொரு மெத்தட் என்ன யூஸ் பண்ணேன்னா, அந்த படித்த ஹார்மோன் லெசனை பக்கத்தில் கொண்டு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பேன். இந்த 3 மெத்தடில் ஃபாலோ பண்ணுறப்போ எனக்கு ஹார்மோன்ஸ்லேருந்து அவங்க என்ன ட்விஸ்டடாக கேட்டாலும் என்னால் கொஸ்டின் ஆன்சர் ஈஸியாக பண்ண முடியும். இன்னொன்று வந்து ஈஸியாக அந்த விட்டமின் ஏனா என்ன, விட்டமின் பி என்ன, B1 B2 B12 என்ன, இதெல்லாம் அந்த பேர்லாம் எழுதி நான் அதுவுமே சோரில் எழுதி ஒட்டிடுவேன். அதை எதுக்கு விட்டுறேன்னா, நான் எப்போயாவது எஞ்சி வெளியே போகிறேன், இல்லை எப்போயாவது லைப்ரரி போனேன், பேர் ரிட்டர்ன் வரேன்னா திருப்பி அதை பார்க்கும்போது என்னோட எண்ணமே ஃபுல்லாகவே இதை பற்றினதாக இருக்கும் போது என்னால் ஈஸியாக அதை அசிமுலேட் பண்ணி வாங்கிக்க முடியும். ஸோ ஒரு புது இன்ஃபர்மேஷனை மைண்டுக்குள்ளே கொண்டு போகிறது தான் அந்த ப்ராசஸ்ஸு. அது என்னென்ன வழியிலலாம் கொண்டு போகிறோம். ஜஸ்ட் புக்கை ரீட் பண்ணி மட்டும் அதை கொண்டு போகிறது ரொம்ப 100% ரீட் பண்ணி மட்டுமே கொண்டு போக முடியாது. ஸோ செகண்ட் மெத்தட் வந்து நான் காதால் கேட்குற மெத்தட் வச்சு யூஸ் பண்ணுவேன். தேர்ட் மெத்தட் வந்து கண்ணாலே பார்த்துக்கிட்டு நான் படிக்கலாம் மாட்டேன், ஜஸ்ட் கண்ணால் திருப்பி ரிப்பீட்டடாக பார்க்கும்போது எனக்கு ஈஸியாக மைண்டில் ஏறிடும். இதெல்லாம் தாண்டினதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு ஜிகே இருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போடும்போது நமக்கு தெரியாத ஒரு கொஷின் இருக்கும். இந்த தெரியாத ஒரு கொஷின் பார்க்கப்போ அந்த தெரியாத ஒரு கொஷினை நான் வச்சுருக்க புக்கோட முன்னாடி பேஜில் எழுதி வைப்பேன். இப்போ எனக்கு தெரியாத ஒரு கொஷின் இருந்துச்சுன்னா, இப்போ அலுமினியத்தோட ஹீட்டிங் பாயிண்ட் என்ன, இப்போது அதெல்லாம் தெரிஞ்சது தான். ஆனால் அது அந்த கீ பாயிண்ட்லாம் எடுத்து புக்கோட முன்னாடி எழுதிப்பேன். எப்போலாம் அந்த புக் ஓப்பன் பண்ணுறனோ அந்த அலுமினியத்தோட ஹீட்டிங் பாயிண்ட் படிச்சுட்டு தான் போவேன். அப்போது படிக்க எனக்கு அது ஈஸியாக மெமரி ஆகிடும். கான்செப்ட் என்னென்னா, நம்ம அதை மெமரி பண்ண போகிறோம், அது என்னென்ன வழியில் மெமரி பண்ண போகிறோங்கிறது தான்.
ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டான மெத்தட். நீங்கள் 5 புக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறது, சோரில் எழுதி ஒட்டிக்கிறது, ரெக்கார்டிங்ஸ் கேட்குறது அதிகமாக. மேக்ஸிமம் நான் யூடியூப் வீடியோஸை ஃபாலோ பண்ணுறது எதுக்குன்னா, ஃபாஸ்ட்டான மெத்தட் வந்து ஃபாஸ்ட்டாக ரிவிஷனுக்கு நான் திரும்பி புக் எடுத்து படிக்கவே மாட்டேன். ஒன்று ரெக்கார்டிங்ஸை கேட்பேன், இல்லைனா யூடியூபோட ஏதாவது வீடியோஸ் அந்த லெசன் நடத்திங்கன்னா அதோட வீடியோவை திருப்பி, ஏன்னா என்னால் திருப்பி புக் எடுத்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடையாது. அந்த அளவுக்கு நான் அதில் டைம், அது வந்து டைம் இருக்காது, நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன். ஆல்ரெடி படித்த லெசன் தானே உதாசீனப்படுத்திடக்கூடாது. அந்த ஒரு ரீசனுக்காக, ஏன்னா காதால் கேட்குறப்போ நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அதில் காதால் கேட்க ஓகே நம்ம ஏன்னா கதை கேட்குறது நமக்கு அந்த ஹாபிலாம் நிறைய பேர் இருக்கும். ஏதோ ஒரு கதைலாம் சொன்னேன்னா அது இன்ட்ரெஸ்டடாக கேட்குற மாதிரி. இப்போ ஹார்மோன் லெசன் நடத்துகிறப்போ நம்ம காதால் கேட்குறது ரொம்ப பெட்டருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நான் காதால் கேட்டு அந்தமாரி இது ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணுவேன். நான் அந்த காதால் கேட்குறதுமே நான் ஒரு 20-30 டைம் பண்ணுவேன். ஸோ இங்கே எதுக்கு அதை நான் திருப்பி இன்சிஸ்ட் பண்ணுறேன்னா, உங்களுக்கு ரிவிஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் ரிவிஷன் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதை நல்லா ஃபிங்கர் டிப்பில் நிற்கும்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் வந்து உங்களுக்கு எக்ஸாம் கன்ஃபார்ம் இந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் அந்த எஸ்ஏ எக்ஸாம் கன்ஃபார்ம் வரப்போது தெரிஞ்சிச்சு. எக்ஸாம் வந்து கால் ஃபார் வந்தால் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி சரி வேறு ஏதாவது பண்ணாங்களா, வேறு ஏதாவது எஃபெக்டிவாக பண்ணான்னு கேட்டால் வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க. லிட்டரலாக நம்ம வேறு எந்த ஒர்க்குமே பண்ண மாட்டோம். வேறு ஏதாவது நம்ம இப்போ சயின்டிஃபிக்காக புக்கு எழுதுகிறோமா, வேறு ஏதாவது ஒலிம்பிக்கு ப்ராக்டிஸ் பண்ண நம்ம ப்ரொடக்டிவாக எதுவுமே பண்ண மாட்டோம். ஆனாலுமே நம்ம கால் ஃபார் வந்தோடனே தொடங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணுறோன்னு நினச்சி எதுவுமே என்ஜாயும் பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம அந்தளவுக்கு புதுசாக எதுவும் கற்றுக்கவும் மாட்டோம், புதுசாக என்ஜாய் பண்ணியிருக்கோம். நான் லிட்டரலாக அப்படி தான் ஃபீல் பண்ணேன். இப்போ ஒரு நாள் கொடுத்தாங்கன்னா 24 ஹவர்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணானு பார்த்தா என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டேன். ஒன்று நடந்ததை நினச்சி யோசிச்சுட்டு இருப்பேன், இல்லை நடக்க போகிறத நினச்சி யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ கால் ஃபார் வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் கால் ஃபார் எக்ஸாம் எப்படியும் கண்டிப்பாக வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இன்னையிலேருந்து இப்போ இந்த செகண்ட்லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு இன்னொரு நல்ல பெட்டர் வழி என்னென்னா, ஆல்ரெடி அச்சீவ் பண்ணுவாங்க. நான் அச்சீவ் பண்ணவங்களை நிறைய வீடியோ பார்ப்பேன். இப்போ இன்டர்வியூக்குமே, இப்போ ப்ரிப்பரேஷனுக்குமே, இப்போ யூத் பேப்பரே அதில் இந்த வீடியோ இந்த சேனலில் இருக்கிற எவ்வளோ வீடியோஸாக நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். நிறைய டைம் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் க்ரியேட் ஆகுனா, இவங்க இந்த யூனிஃபார்ம் பொறுத்து இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாங்களான்னு அது நமக்கு நம்ம மனசில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நான் எப்போதுமே அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட் அது இன்னமும் நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறவன். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, அந்த விஷயம் யாரோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற யாரோ ஒரு 2-3 பேருக்கு பாதித்தாலே நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் லைஃப்பில் கொண்டு வரும். நீங்களும் உங்கள் அடுத்த ஸ்டேட் டாப்பராக வரலாம். இவங்க அட்வைஸோ ஒரு மோட்டிவேஷனோ அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதை விட அவங்களோட அந்த வழிமுறை, அவங்க சக்ஸஸ் ஆகியிருக்காங்க, ஏதோ ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட வழிமுறையை தெரிஞ்சுக்கிட்டால் இந்த ரூட்டில் போகும்போது நமக்கான இப்போ இந்த வர மிஸ்டேக்கை நான் முன்கூட்டியே அவாய்ட் பண்ணிடலாம், முன்கூட்டியே தவிர்த்திடலாம். இதான் அந்த ப்ரோஆக்டிவ் மெத்தட்னு சொல்லுவாங்க இதை. ஸோ நீங்கள் அதையும் பயன்படுத்தலாம். நிறைய பேர்கிட்ட அதுமாரி ஆலோசனை ஆல்ரெடி அச்சீவ் பண்ண ஒருத்தவங்களோட ஆலோசனை கேட்க நமக்கு ஒரு வழிமுறை தெரிஞ்சிடும். கேட்டதுக்கப்புறம் இதை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுங்கிறது தான், அது உங்கள் வில் பவர் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும். அதான் சொல்லணும். இப்போ 4 மணிக்கு எஞ்சி படிக்கணுங்கிறது ஒரு வழிமுறை. அது யார் எஞ்சி படிக்கிறாங்கிறது தான் அது அவங்களோட வில் பவர். அப்படி படிக்கிறவங்க சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஆகிடுறாங்க. இந்த புக் பேக்கு ஜஸ்ட்டு பாக்ஸ் கொஸ்டின் மட்டும் படிச்சுட்டு எக்ஸாமுக்கு வராதிங்க. ஃபுல்லாக படிச்சிருங்க. ஃபுல்லாக நமக்கு அந்த சமூகவியல் புக்கு, அறிவியல், பொலிட்டிக்கல் சயின்ஸு, தமிழுமே படிங்க. தமிழுமே எல்லா அறிஞர்கள் பற்றி நல்லா எக்ஸ்ட்ரா படிச்சிருங்க. இலக்கண குறிப்பு கேட்பாங்க, பொருள் தேர்வு கேட்பாங்க, ஒரு சில பேசிக் இதெல்லாம் எப்படி எந்த கொஸ்டின் எது கேட்பான்னு கேட்டால் உங்களுக்கான ஒரே கைடன்ஸு, உங்களுக்கான ஒரே வழிகாட்டி எதுனா அவங்களுக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான். அது வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கே புரியும். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் ஒரு லாஸ்ட் 10 வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் உங்களுக்கு யூடியூப்பில் அவைலபிளாக இருக்கும், இல்லை டிஎன்எஸ்ஆர் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. அதுதான் உங்களுக்கு மேப்பே. இப்படி தான் கொஸ்டின் வருதா, இப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்னு நீங்களே உங்களுக்கு நல்லா தனியாகவே உட்காந்து 16 மணி நேரம்லாம் உட்காந்து படிக்க முடியும். நடுவில் அந்த கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிறப்போ நான் வேறு படிப்பேன். அந்த கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிறப்போ வேறு எதுக்குமே போக மாட்டேன். இதுதான் அந்த நான் பயன்படுத்தின அந்த எதுக்கு இப்படி அச்சீவ் பண்ண முடியுது, எப்படி கிளியர் பண்ண முடியுதுன்னா, எனக்கு இப்போ ஒரு 40 நிமிஷம் படிக்கிறேன்னா ஒரு 20 நிமிஷம் எனக்கு நல்லா எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த சப்ஜெக்ட்னா வேறு சப்ஜெக்ட் தான் படிப்பேன் நான். எனக்கு அப்படி இன்ட்ரெஸ்ட் வரும். ஆனால் அந்த டைமில் வேறு எதுவுமே பார்க்க மாட்டேன். ஏன்னா அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரலை. இது நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாம் கிளியர் ஆகிடும். இந்த எல்லா ப்ராசஸும் ஃபாலோ பண்ணி நீங்கள் வீக்லி டெஸ்ட்லேயே உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். வீக்லி டெஸ்ட்லேயே டார்கெட் வைங்க. நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும். இப்போ ஒரு 20 பேர் எழுதுறாங்கன்னா அதில் ஃபஸ்ட் ரேங்க். நாங்கள் 2 பேர் டெஸ்ட் எழுதுனாலே அதில் ஃபஸ்ட் ரேங்க் வரும்னு நினைப்பேன் எப்போதுமே. அந்த ஒரு மார்க்கில் கூட குறைஞ்சிடக்கூடாது. அது எப்போதுமே அது ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும். ஆசைப்படுறது தப்பே இல்லையா. இந்த ஒரு ரீசனுக்கு தான் நம்ம படிக்கும் போதே போதும். ஜஸ்ட்டு ஒரு 140 கொஸ்டின் ஒரு 120 போட்டால் பாஸ் ஆகிடும்ப்பா. எல்லா பேசிக்கான ஏதோ ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தோன்னா இது 120 எடுத்துகிட்டு நீ பாஸ், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மென்டாலிட்டி 140 அடிக்கிறதுக்கான எய்ம் பண்ணுங்கள். எப்போதுமே ஃபுல் மார்க்குமே அடிங்க. இதோட போதும் சார், புக் பேக்கை படித்தா மட்டும் போதாதா அப்படின்னு கேட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா டைம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். புக் பேக் மட்டும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு புக் பேக் படிச்சிருங்க.
நீங்கள் போதுன்னு நினைக்கிற சுச்சுவேஷனில் ஏன்னா கொஷின் எந்த ஆங்கிள் இருந்தாலும் நீங்கள் கொஷின் ஸ்டாண்டர்டு கொஷினோட செட்டப்பை பார்க்கும்போது ஒவ்வொரு டைம் அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கணும். நம்ம இப்போ கொஷின் ஒரு டிஃபிகல்ட்டாக எடுக்கிறானே ஏன் அப்படி எடுக்கிறான்னு கொஷின்லாம் கேட்க முடியாது. நம்ம அவங்கள எதிர்த்து இதெல்லாம் கேட்க முடியாது. அவங்க நம்ம சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி அவங்க கொஷினோட பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணி என்ன பிரச்சனைனா அடாப்ட் பண்ணி காம்படிஷன் லெவலில் வந்துடுறாங்க. நீங்கள் கஷ்டம் சொல்கிற பேப்பரில் யாரோ ஒருத்தவங்க டாப்பர் எடுக்கிறாங்க தானே. ஸோ அப்போது நம்ம மேலே மிஸ்டேக் இருக்குது. நம்ம குறையில் உணராத வரைக்கும் நம்ம அடுத்தவங்களை குறை சொல்லிட்டு தான் இருப்போம். கண்டிப்பாக இதை நான் அப்படி ஃபேஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். டிஎன்பிசி எக்ஸாம் வைக்க மாட்டேங்கிறாங்க, டிஎன்யூஎஸ்ஆர்பி கரெக்டாக எக்ஸாம் நடத்த மாட்டேங்கிறாங்க, கொஷின் இப்படியா புக்கு சிலபஸ் கொடுத்துட்டியா சிலபஸ்லேருந்து கேட்கல. இது எதுவுமே நம்மகிட்ட என்ன மிஸ்டேக், நம்ம ஏன் படிக்காமல் விட்டோம், நம்மளோட ஃபுல் டைமே படிக்கிறது மட்டும்தானே, நம்ம ஏன் படிக்கலன்னு சொல்லி என்னன்னானே இந்த கொஷின் பண்ணிப்பேன். நம்ம ஏன் இப்போ எடுத்தோம், நம்ம ஏன் மார்க் எடுக்க முடியல, நம்மளால ஏன் ஸ்டேட் அப்புறம் வர முடியலன்னு இந்த கொஷின் அடிக்கடி நானே என்ன மிஸ்டேக் வெளியே ஒரு மிஸ்டேக் நடந்தால் கூட அதுக்கேற்ற மாதிரி என்ன அடாப்ட் பண்ணிக்க தான் நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ அவங்க இந்த எஜுகேஷன் உனக்கு ரிட்டன் டெஸ்ட் மூலமாக உங்களுக்கு இந்த ஸ்கில் தான் அவங்க டெவலப் பண்ணி கொடுக்க போகிறாங்க. இப்போ ஆப்டிடியூட் வச்சுருக்க ரீசனே ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங். நாளைக்கு ஏதோ ஒரு கலவரம் வருது, ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா ஒரு எஸ்ஐயா இப்படி கிரிட்டிக்கலாக இப்போ 40 கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ண முடியுதுன்னா உங்களுக்கு அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் எபிலிட்டி இருக்குது. ஸோ அவங்களுக்கு அதை அவங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் அந்த பேட்டர்ன். அவங்க எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். இப்போது கரெக்டாக புக் பேக்கில் இருந்தால் உங்களுக்கு கொஸ்டின் 70 கொஸ்டினே வரும்னு சொன்னால் 140 கொஸ்டினே புக் பேக்கில் இருந்தால் வரும்னு சொன்னால் எல்லாருமே 140 எடுத்துருவாங்களே ஈஸியாக. ஸோ அப்போ எப்படி அந்த தகுதி வாய்ந்த 100 பேர் 200 பேர் எப்படி சூஸ் பண்ண முடியும்? ஸோ ஒரு டெஸ்ட் வச்சு ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அடாப்ட் ஆகிடுங்கன்னு தான் சொல்கிறேன். உங்களுக்கு அவ்வளோ பேஷன் இருக்குது, யூனிஃபார்ம் சர்வீஸ் மேலே யூனிஃபார்ம் போட்டே ஆகணும் அப்படிங்கிற அவ்வளோ பேஷன் இருக்குது. நீங்கள் இதை நல்லா ஃபாலோ பண்ணிக்கங்க. கரண்ட் அஃபேர்ஸுக்கு நான் ஃபாலோ பண்ணுறது மேக்ஸிமம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கப்போ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸே ஃபாலோ பண்ணியிருக்கேன். நான் டெய்லி ஃபாலோ பண்ணுவேன். டெய்லி ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு 8 நிமிஷம் தான் ஆகும். 8 to 10 நிமிஷம் தான் கரண்ட் அஃபேர்ஸுக்கு. ஒரு 10 கொஸ்டின் வரும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸு. 10 சில டைம் அது ஒரு 5, 7 கூட மாறலாம். நீங்கள் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ்லாம் டெஸ்ட் எழுதணுமான்னு கேட்டால் கரண்ட் அஃபேர்ஸுக்கும் டெஸ்ட் எழுதுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் பார்க்க தான் உங்களுக்கு உலகத்தில் இந்த நம்ம நாட்டில் என்ன நிர்வாகம் எப்படி நடந்துட்டுருக்குன்னு உங்களுக்கு ஒரு புரிதலே ஏற்படும். உலகம்லாம் இப்படி நடந்துட்டுருக்கேன், இந்த ஆக்டிவிட்டிலாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் வரும். உங்களோட அந்த மெச்சூரிட்டி இன்னும் டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவங்க கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி வரும், அப்போ 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து படிக்கிறப்போ நமக்கு அந்த ஒரு சோர்வு வந்துடும், நமக்கு இன்ட்ரெஸ்ட்டே வராது. 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் நடக்கும். இது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணுறப்போ கடைசியாக ஒரு 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கிறப்போ உங்களுக்கு எல்லாமே ஃபெமிலியராக இருக்கும். எல்லாமே இந்த படிச்சுட்டேன், இது இப்போ நடந்தது, இந்த விருது இப்போ கொடுத்தாங்க, பெரியார் விருது இப்போ கொடுத்தாங்க, தாதா சாஹிப் பால்கே விருது இவங்க கொடுத்தாங்க. இதெல்லாம் நமக்கு ரொம்ப நமக்கு அதான் சொல்லலாம், அந்த இங்கிலீஷில் அந்த வீடியோ மாதிரி பீஸ் ஆஃப் த கேக் ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் மாதிரி போயிடும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிடுங்க. ஒரு டைமுக்கு 100 டைம் நான் வரேன். காலையில் லைப்ரரி என்ட்ரன்ஸ் ஆகி உள்ளே போகும்போதே நான் 2 பேர் பசங்க உட்காந்துருக்காங்கன்னா போன உடனே காமராஜர் விருது யாருக்குன்னு கேட்பேன். போன உடனே அண்ணா விருது யாருக்கு, சிறந்த காவல் நிலைய விருது எதுக்கு யார் கொடுத்தாங்க, ஃபஸ்ட்டு பெண் ஐபிஎஸ் அதிகாரி யார், ஃபஸ்ட்டு டிஜிபி ஆனது யார், ஃபஸ்ட்டு பெண் டிஜிபி யார், தமிழ்நாடோட ஃபஸ்ட் டிஜிபி யார், தமிழ்நாட்டில் இப்போ இங்கே எத்தனாவது டிஜிபியாக இருக்காங்க. இதெல்லாம் ஃபேக்ட் கொஷின். இதெல்லாம் நான் ரிவிஷன் போன உடனே இதை தான் பண்ணுவேன். எதுக்கு இதை பண்ணுறோன்னா இதெல்லாம் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறப்போ நமக்கே ஒரு ஓகே வந்தோடனே ஒரு 50 கொஷின் கற்றுக்கிட்டோமே, ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட ஸ்டார்ட் ஆகிடும். இது டிஸ்கஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் அந்த பேஷன் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரேங்க் வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு சொல்லி அதில் இப்போ ஃபோக்கஸ் பண்ணாமல் நீங்கள் எனக்கு ஜஸ்ட்டு உங்களோட படிப்பு உங்களோட அந்த ப்ராசஸை நீங்கள் ப்ராசஸில் ட்ரஸ்ட் பண்ணி அதை நீங்கள் அதை நான் ஃபஸ்ட்டாக நல்லா படிக்கிறானா மார்க் கிளியர் ஆக மாட்டேங்குதுன்னா எங்கேயோ மிஸ்டேக் இருக்குது. உங்களோட தப்பு நீங்கள் உணராமல் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா அதுவுமே பெரிய மிஸ்டேக் தானே. எங்கே மிஸ்டேக் பண்ணிங்கன்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் போகிறீங்க, அந்த டெஸ்ட்டில் என் மார்க் குறையுங்கிறது முதல்ல நோட் பண்ணுங்கள். அவங்க ஏதோ அவுட் ஆஃப் பொசிஷன்லேருந்து கேட்டான் சார் அதனால் மார்க் குறைஞ்சிச்சு, அந்த அவுட் ஆஃப் பொசிஷனையும் படிங்க. ஒரு டெஸ்ட் ஏன்னா நமக்கு இப்போ டிஎன்எஸ்ஆர்பி போர்டில் கேட்குறது ஏதோ ஒரு கொஸ்டின் வெளியேருந்து கேட்பாங்க. அது கேட்குறதுக்கு ரீசன் என்னென்னா தெரியாத கொஸ்டின் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுதாங்கிற ஒரு ரீசன் தான். அதுலேயும் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா 4 ஆப்ஷன் இருக்கும். சார் 2 ஆப்ஷன் எதாவது எலிமினேட் பண்ணி அப்படி ஆன்சர் அதுமாரி ஆன்சரை நான் பண்ணியிருக்கேன். இந்த மிஸ்டேக்லாம் ஓனாக பண்ண மிஸ்டேக் என்னென்னா, ஒன்று ஓஎம்ஆர் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். 2வது நான் ஸ்டார்டிங்கில் பண்ணது இது போதும் அப்படின்னு நான் நினச்சேன்னா அந்த எக்ஸாம் நான் ஃபெயிலியர் ஆகிடுவேன். அந்த போதுங்கிற மைண்ட் செட் எப்போ உங்களுக்கு வருதோ அப்போ நீங்கள் உங்களை ஃபெயிலியர் நீங்கள் சந்திக்க போகிறீங்கன்னு எனக்கு அடிக்கடி தோணிகிட்டே இருக்கும். இன்னொரு 3வது ஜஸ்ட் பாஸுங்கிற மென்டாலிட்டிலேருந்து டாப்பருங்கிற மென்டாலிட்டி. உங்களை நீங்களே டாப்பர்னு கூப்பிட்டுக்குங்க. வேறு யாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாளாக படிக்கிறப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ப மாட்டாங்க. பிகினிங்கில் நம்பும்போது சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் ஸ்டேட் டாப்பர் ஆக போகிறேன், நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறேமான்னு சொல்லி உங்கள் அம்மாட்ட சொன்னீங்கன்னா சரிப்பா நீ பாஸ் ஆகிட நான் நம்புறேன் ஸ்டேட் ரேங்க் எடுக்கிறேன்னா அவங்க நம்ப மாட்டாங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்கு சொல்லி அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் க்ரியேட் பண்ண உங்கள் மென்டாலிட்டி மாறிடும். ஜஸ்ட் பாஸ்லேருந்து நீங்கள் எப்போ டாப்பர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த டைம்லேருந்தே உங்களோட படிக்கிற டைம் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் பண்ணிவிடுவீங்க. நீங்கள்
தேட ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு தேவையானது உங்கள் முன்னாடி வரும்னு சொல்லுவாங்க. அதை தான் அந்த நீங்கள் எதை தேடி ஓடுறீங்களோ அந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு டாப்பர் வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டாப்பர் ரேங்க் வரும் தானாகவே. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி மாறும். இதெல்லாம் இந்த சின்ன சின்ன டெக்னிக்கை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறத உங்களுக்கு கடைசி வரைக்கும் இந்த இப்போ போன எக்ஸாமில் விட்டேன் சார்னா இந்த எக்ஸாமில் எங்கே மிஸ்டேக் பண்ணிங்களோ அதில் அடிங்க. போன எக்ஸாமில் ரிட்டனில் கம்மியாக எடுத்தேன் சார், இந்த டைமில் ரிட்டனில் 70க்கு இப்போ 140 கொஸ்டின் அடிங்க. அதுதான் ஒரு இடத்த விழுந்த இடத்துலேருந்து எந்திரிச்சு மொத்தமாக அடிக்கிறப்ப தான் உங்களுக்கு படிக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். ஒரு மோட்டிவேஷனுங்கிறத விட அவங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கும். போன டைம் ரிட்டன்லேயே கிளியர் ஆகாத பையன் இந்த டைம் ஃபுல் மார்க் எடுத்திருக்கான்னு சொல்கிறப்போ அவங்களுக்கு ஒரு பிரைடை கொடுக்கும். அது ஒரு கர்வம், அந்த ஒரு புகழுங்கிறது அதை நீங்கள் வேறு எதுவுமே மெட்டீரியல் வெல்த் வேறு எதுவுமே உங்களுக்கு கொடுக்காது. இந்த புகழ் கொடுக்குறது வேறு எந்த இதுவுமே அந்த ஃபீலிங் உங்களுக்கு கொடுக்காது. எவ்வளோ படித்தாலும் நம்ம படிக்கலையே உங்களுக்கு ஃபீல் ஆகுன்னா அப்போ தான் நீங்கள் என்ன டெவலப் ஆகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். நல்லா ஒரு டைம் இப்போ நல்லா படிச்சிட்டோன்னு நம்ம நல்லா படிச்சோன்னு உணர்றோமோ அன்னையில் தான் நம்ம விழ போகிறோன்னு அர்த்தம். நம்ம ஃபெயிலியரை சந்திக்க போகிறோம். நம்ம அடுத்த நாள் படிக்க மாட்டோம், நம்ம ரிலாக்ஸ் ஆகிடும். ஓகே நம்ம புத்திசாலி ஆகிட்டோன்னு. புத்திசாலிலாம் டெய்லி ஏதாவது ஒரு நியூ அப்பாயின்மெண்ட் நடந்துகிட்டே தான் இருக்கும். கொஷின் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். படிக்கிறது அது ஒரு எஜுகேஷன் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். அதை நீங்கள் இப்போ எஸ்ஏ ஆகிட்டு நம்ம எதுவுமே படிக்கிறது எஸ்ஏ ஆகிட்டு நீங்கள் ஐபிசி படிப்பீங்க. இப்போ வந்து அது பிஎன்எஸ்ஸாக மாற்றிருக்காங்க. ஸோ அந்த செக்ஷன்ஸ் படிப்பீங்க. அப்பயும் நீங்கள் படித்தா அதுக்கு நம்ம ப்ரொமோஷனுக்காக அதுக்கு படிப்போம். அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். அது படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நீங்கள் புக்கை கீழே வைக்கணுங்கிற மென்டாலிட்டிக்கே போகாதீங்க. அந்த மென்டாலிட்டியே உங்களுக்கு எப்போ அந்த மென்டாலிட்டி வரும்னா ஜஸ்ட் பாஸ் ஆகும் போகணும்னு நினச்சா மட்டும்தான் புக்கை கீழே வைக்க தோணும். நான் டாப்பராக வரணும்னா புக்கை நீங்கள் கீழே வைக்க மாட்டீங்க. போலீஸ், எஸ்ஐ, ஃபாரஸ்ட், ஆர்ஆர்பி போட்டித் தேர்வர்களுக்கான மிகச்சிறந்த பயிற்சி மையம் வெற்றித்தமிழ் IPS அகாடமி.